சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன். நானும் அன்னைக்கு 12 வருஷத்துக்கு முந்தி இதே மாதிரிதான் நின்னுண்டு இருந்தேன். பழந்தோணி தாவணிதான். அம்மா புடவையிலே கிழிச்சதுதான். அடிக்கடி கட்டிண்டு போவேன். அம்மன் சிலை மாதிரி சின்ன உருவமாத்தான் இருந்திருப்பேன். இது என்ன என் கதையா? மேலே படிக்கிறேன். அந்த பெரிய சாலையின் ஆள் அரவமற்ற சூழ்நிலையில் அவள் மட்டும் தன்னந்தனியாக நின்று இருக்கிறாள். அவளுக்கு துணையாக அந்த கிழமாடும் நிற்கிறது. தூரத்தில் எதிரே காலேஜ் காம்பவுண்டுக்குள் எப்பொழுதேனும் யாரோ ஒருவர் நடமாடுவது தெரிகிறது. திடீரென ஒரு திரை விழுந்து கவிகிற மாதிரி இருள் வந்து படுகிறது. அதைத் தொடர்ந்து சீறி எடுத்து படபட என நீர்த்துளிகள் விழுகின்றன. அவள் மரத்தோடு ஒட்டி நின்று கொள்கிறாள். சிறிதே நின்றிருந்த மழை திடீரென கடுமையாக பொழிய ஆரம்பிக்கிறது. குறுக்கே உள்ள சாலையை கடந்து மீண்டும் கல்லூரிக்குள்ளே ஓடிவிட அவள் சாலையின் 2 பக்கமும் பார்க்கும்போது அந்த பெரிய கார் அவள் விழியின் குறுக்கே வேகமாய் வந்து அவள் மேல் உரசுவது போல் சடக்கென நின்ற வேகத்தில் முன்னும் பின்னும் அழகாய் அசைகிறது. அவள் அந்த அழகிய காரை பின்னால் இருந்து முன்னே உள்ள டிரைவர் சீட் வரை விழிகளை ஒட்டி ஓர் ஆச்சரியம் போல் பார்க்கிறாள். அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் வசீகரமிக்க புன்னகையுடன் தனது இடது புறம் சரிந்து படுத்து பின் சீட் கதவை திறக்கிறான். "Please get in. I can drop you at your place" என்று கூறியவாறு தனது பெரிய விழிகளால் அவள் அந்த காரை பார்ப்பதை போன்று ஆச்சரியத்தோடு அவள் அவனை பார்க்கிறாள். அவனது முகத்தை பார்த்த அவளுக்கு காதோரமும் மூக்கு நுனியும் சிவந்து போகிறது. "No thanks, கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டதும் பஸ்லே போயிடுவேன்." "ஓ, it is all right, get in" என்று அவன் அவசரப்படுத்துகிறான். கொட்டும் மழையில் தயங்கி நிற்கும் அவளை கையை பற்றி இழுக்காத குறை. அவள் ஒருமுறை தன் பின்னால் திரும்பி பார்க்கிறாள். மழைக்கு புகலிடமாய் இருந்த அந்த மரத்தை ஒட்டிய வளைவை இப்போது கிழமாடு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அவளுக்கு முன்னே அந்த காரின் கதவு இன்னும் திறந்து இருக்கிறது. தனக்காக திறக்கப்பட்டிருக்கும் அந்த கதவின் வழியே மழை நீர் உள்ளே சாலாய் வீசுவதை பார்த்து அவள் அந்த கதவை மூடும்போது அவள் கையின் மேல் அவரது கை அவசரமாக விழுந்து பதனமாக அழுத்தகையில் அவள் பதறி போய் கையை எடுத்துக் கொள்கிறாள். அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கிறாள். அவன்தான் என்னமாய் அழகொழுகச் சிரிக்கிறான். இப்போது அவனும் காரில் இருந்து வெளியே வந்து அவளோடு மழையில் நனைந்தவாறு நிற்கிறானே. "Get in." அப்போது அந்த அழைப்பை அவளால் மறுக்க முடியவில்லையே. அவள் உள்ளே ஏறியதும் அவன் கை அவளை சிறைபிடித்ததை போன்று எக்கடுப்பில் கதவை அடைத்து சாத்துகிறது. அலையில் மிதப்பது போல் சாலையில் வழுக்கிக் கொண்டு அந்த கார் விரைகிறது. அவளது விழிகள் காருக்குள் அலைகின்றன. காரின் உள்ளே கண்ணுக்கு குளிர்ச்சியாய் அந்த வெளிரிய நீல நிற சூழல் கனவு மாதிரி மயக்குகிறது. இத்தனை நேரமாய் மழையின் குளிரிலே நின்றிருந்த உடம்புக்கு காருக்குள் நிலவிய வெப்பம் இதமாக இருக்கிறது. அந்த கார் தரையில் ஓடுகிற மாதிரியே தெரியவில்லை. பூமிக்கு ஓரடி உயரத்தில் நீந்துவது போல் இருக்கிறதே. ஸ்ட்ரீட்டெல்லாம் எவ்வளவு அகலமா இருக்கு. தாராளமா ஒருத்தர் படுத்துக்கலாம் என்ற நினைப்பு வந்ததும் தான் ஒரு மூலையில் மார்போடு தழுவிய புத்தக கட்டுகள் ஒடுங்கி உட்கார்ந்து இருப்பது அவளுக்கு ரொம்ப அநாகரிகமாக தோன்றுகிறது. புத்தக அடுக்கையும் அந்த சிறிய டிபன் பாக்ஸையும் சீட்லே ஒரு பக்கம் வைத்த பின்னர் நன்றாகவே நகர்ந்து கம்பீரமாக உட்கார்ந்து கொள்கிறாள். இந்த காரை ஒரு வீடு மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கார் இருந்தா வீடே வேண்டாம். இவனுக்கும் ஐயையோ இவருக்கும் ஒரு வீடு இருக்கும் இல்லையா? காரை இப்படி இருந்தா இந்த காரின் சொந்தக்காரரோட வீடு எப்படி இருக்கும்? பெரிசா இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்கும். அங்கே யார் யாரெல்லாமோ இருப்பா. இவர் யாருன்னே எனக்கு தெரியாதே. ஹையா, இது என்ன நடுவிலே 2 சீட்டுக்கும் மத்தியிலே இழுத்தா மேசை மாதிரி வருதே. இதன் மேலே புத்தகத்தையும் வச்சுண்டு படிக்கலாம், எழுதலாம். இல்லைன்னா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தலையை வைத்துக்கொண்டு ஜம்முன்னு படுத்துக்கலாம். இந்த சின்ன விளக்கு எவ்வளவு அழகாயிருக்கு. தாமரை மொட்டு மாதிரி, இல்லை அல்லி மொட்டு மாதிரி. இதை எரிய விட்டு பார்க்கலாமா? சிசி, இவர் கோவிச்சுண்டானா? அதுக்கு கீழேயே இருக்கு பாரு ஸ்விட்ச். அவன் காரை ஒட்டியவாறே முன்புறம் இருந்த சிறிய கண்ணாடியில் அவளை பார்த்து ஒரு புன்முறுவலோடு கூறினான். அவள் அந்த ஸ்விட்சை போட்டு அந்த விளக்கு எரிகிற அழகை ரசித்து பார்க்கிறாள். பின்னர் பவரை வேஸ்ட் பண்ண கூடாது என்ற சிக்கன உணர்வோடு விளக்கை நிறுத்துகிறாள். பிறகு தன்னையே ஒரு முறை பார்த்து தலையிலிருந்து வழிகிற நீரை 2 கைகளினாலும் வலித்து விட்டுக் கொள்கிறாள். இன்னைக்கு போய் இந்த தரித்திரம் பிடிச்ச தாவணியை போட்டுண்டு வந்திருக்கேனே என்று மனதுக்குள் சலித்துக் கொண்டு தாவணியின் தலைப்பை பிழிந்து கொண்டிருக்கையில் அவன் இடது கையால் ஸ்டீரிங்கு பக்கத்தில் இருந்த பெட்டி போன்ற அறையின் கதவை திறந்த டப் என்ற சத்தத்தில் அவள் தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். அட, கதவை திறந்த உடனே உள்ளே இருந்து ஒரு சிவப்பு பல்ப் எரிகிறதே.
ஒரு சிறிய டர்க்கி டவலை எடுத்து பின்னால் அவளிடம் நீட்டுகிறான். தேங்க்ஸ் என அந்த டவலை வாங்கி தலையையும் முழங்கையையும் துடைத்துக் கொண்டு முகத்தை துடைக்கையில், அப்பா என்ன வாசனை, சுகமாக முகத்தை அதில் அழுத்தி புதைத்துக் கொள்கிறாள். ஒரு திருப்பத்தில் அந்த கார் வளைந்து திரும்புகையில் அவள் ஒரு பக்கம் அம்மா என்று கூறி சரிய சீட்டின் மீது இருந்த புத்தகங்களும் மற்றொரு பக்கம் சரிந்து அந்த வட்ட வடிவமான சின்னஞ்சிறு சில்வர் டிபன் பாக்ஸும் ஒரு பக்கம் உருளுகிறது. சாரி என்று சிரித்தவாறு திரும்பி பார்த்த பின் காரை மெதுவாக ஓட்டுகிறான் அவன். தான் பயந்து போய் அலறியதற்காக வெட்கத்துடன் சிரித்தவாறு இறைந்து கிடக்கும் புத்தகங்களை சேகரித்துக் கொண்டு எழுந்து அமர்கிறாள் அவள். ஜன்னல் கண்ணாடியில் வெளியே பார்க்கையில் கண்களுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. கண்ணாடியின் மீது புகை படர்ந்தது போல படிந்திருந்த நீர் திவளைகளை அவள் தாவணியின் தலைப்பால் துடைத்துவிட்டு வெளியே பார்க்கிறாள். தெருவெங்கும் விளக்குகள் எரிகின்றன. பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்ட கடைகளின் நிழல்கள் தெருவில் உள்ள மழை நீரில் பிரதிபலித்து கண்களை பறிக்கின்றன. பூலோகத்துக்கு கீழே இன்னொரு உலகம் இருக்குதாமே, அது மாதிரி தெரிகிறது. இது என்ன கார் இந்த தெருவிலே போகிறது? ஓ, எங்கள் வீடு அங்கே இருக்கு என்று அவள் உதடுகள் மெதுவாக முனங்கி அசைகின்றன. இரு கட்டுமே, யார் இல்லைன்னா என்று அவனும் முனங்கிக் கொண்டே அவளை பார்த்து சிரிக்கிறான். என்னடி இது வம்பா போச்சு என்று அவள் தன் கைகளை பிசைந்து கொண்ட போதிலும் அவன் தன்னை பார்க்கும் போது அவரது திருப்திக்காக புன்னகை போக்கிறாள். கார் போய்க் கொண்டே இருக்கிறது. நகரத்தின் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பிரதான பஜாரை கடந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் நிறைந்த அகலமான சாலைகளை தாண்டி அழகிய பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் மிகுந்த அவன்யூக்களில் புகுந்து நகரத்தின் சந்தடியே அடங்கி போன ஏதோ ஒரு டிரன் ரோட்டில் கார் போய்கொண்டே இருக்கிறது. பிபி ஹாஸ்பிடல், பிபி ஹாஸ்பிடல் என கண்டக்டர் எனக்காகவே 2 தடவை, 2வது தடவை குரலை கொஞ்சம் அழுத்தி கூப்பிட்டான். வெளியே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. காலையிலே ஆபீஸுக்கு புறப்படுறச்சே நல்ல வெயிலா இருந்தது. அதனால குடை எடுத்துண்டு வரலே. இறங்கி பஸ் ஸ்டாப் கூட்டத்தோடு ஒதுங்கிண்டு மழை விடுற வரைக்கும் நிக்கிறத விட மாம்பலம் டெர்மினல் வரைக்கும் கதை படிச்சுண்டே போய் இதிலேயே திரும்பி வந்துட்டா என்ன? மாம்பலத்துக்கு ஒரு டிக்கெட்னு வாங்கிண்டு எழுந்து நின்னவ மறுபடியும் உட்கார்ந்துண்டேன். அந்த சாயர மாடு முன் சீட்டிலே உட்கார்ந்துண்டு திரும்பி திரும்பி என்னை பாக்கறது. அட கஷ்டமே, இதை பின்தொடர்ந்து வரதுக்காக நான் டிக்கெட் வாங்கறேன்னு நினைச்சுண்டறதோ. பஸ் புறப்பட்டது. நான் மறுபடியும் கதையை படிக்கிறேன். இது என் கதை மாதிரியே இருக்கே. முடிவு என்னமா இருக்கும்? ஏனோ எனக்கு கண் கலங்குகிறது. திடீர்னு டம டமானு இடி இடிக்கிறது. அன்னைக்கும் இப்படித்தான் இடிச்சது. இதோ RKVயின் கதையிலே ஒரு அத்தியாயம் முடிகிறது. இந்த வார்த்தைகளோடு வானம் கிழிந்து அறுபட்டது. மின்னல்கள் சிதறித்தெரித்தன. இடியோசை முழங்கி வெடித்தது. அந்த இடி எங்கோ விழுந்திருக்க வேண்டும். வேறு எங்கேயும் இல்லை. அந்த இடி என் தலையிலே தான் விழுந்தது.